பிதா, குமாரன், பசுத்தாவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இயேசு ஆண்டவர் அன்பு கூர்ந்து வாழுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ அன்பு கூர்ந்து வாழுங்கள் சொல்லிற பொழுது நாம எப்படி அன்பு கூர்ந்து வாழுகிறோம்? நாம் அன்பு யாரிடமாய் செலுத்துகிறோம்? யார் மீது நாம் அன்பு காட்டுகிறோம்? நம் மீது யார் அன்பு காட்டுகிறார்கள் என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும், இல்லையா? ஏனென்றால் இன்னைக்கு அதிகமானோர் தங்களை யார் அன்பு கூறுகிறார்களோ, தங்கள் மீது யார் பாசம் வைக்கிறார்களோ அவர்கள் மீது மட்டுமே என்ன பண்றாங்க? அன்பு வைக்கிறாங்க, பாசம் வைக்கிறாங்க. அது எப்படி என்றால், ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவதற்கு சமமாய் இருக்கிறது. இப்ப நம்ம ஒரு கடைக்கு சென்றால் ஏதோ ஒரு பொருளை வாங்கி விடுறோம், அந்த பொருளுக்கு ஏற்ற பணத்தை கொடுக்கிறோம். அதே மாதிரிதான் ஒரு மனுஷன் நம் மீது அன்பு கூர்ந்தால் அந்த மனிதன் மீது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? அன்பு கூறுவோம். ஆனா இயேசு ஆண்டவர் சொல்லுகிற விதை அப்படி அல்ல. யார் மீது நாம் முதலாவது அன்பு கூற வேண்டும் என்றால், நம்முடைய சத்துருக்கள் மீது, நம்முடைய எதிராளிகளின் மீது, நமக்கு எதிராக நிற்பவர்கள் மீது அன்பு கூர்ந்து வாழ வேண்டும். அது ஏன் அப்படி சொல்கிறார்கள் சொன்னால், நம் மீது அன்பு கூர்ந்தவர்களுக்கு நாம் அன்பு கூறுகிற பொழுது அதுக்குரிய நன்மையை நாம் பெற்று விடுகிறோம். அவ்வளவுதான், அதுல வேற ஒன்றுமே இல்லை. நீ என் மீது அன்பு கூர்ந்த, நான் உன் மீது அன்பு கூர்ந்த, அவ்வளவுதான். ஆனால் நாம் நம்முடைய சத்துருவின் மீது அன்பு கூறுகிற பொழுது அந்த சத்துரு நம் மீது அன்பு கூறுவது கடினம், வாய்ப்பு குறைவுதான். அப்போ நாம சத்துரு மீது அன்பு கூறுகிறோம், சத்துரு நம் மீது அன்பு கூறுவது வாய்ப்பு குறைவு. எனவே அதற்குரிய பலனை அந்த சத்துருவால கொடுக்க முடியாது. அப்ப அந்த பலனை யாரு கொடுக்கிறார் என்றால், இயேசு ஆண்டவர் கொடுப்பார், பிதாவாகிய கடவுள் கொடுப்பார். நாம சத்துரு மீது, நம்முடைய எதிராளிகள் மீது, நமக்கு எதிராக இருப்பவர் மீது, நம்மை பகைப்பவர் மீது நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு காட்ட வேண்டும், அன்பு செலுத்தி வாழ வேண்டும். அதான் இயேசு சொல்றாரு, உன்னிடமாய் 2 வஸ்திரம் இருக்குதா, அது இல்லாதவனுக்கு கொடு. அப்ப இல்லாதவனுதான் கொடுக்கிற பொழுதுதான் அதனுடைய நன்மை நமக்கு வந்து சேரும். இருப்பவன் கொடுக்கிற பொழுது அந்த வஸ்திரம் வீணாக போய்விடும். அதே போல நாம நம்மை அன்பு கூறுகிற மீது நாம் அன்பு கூறுகிற பொழுது அதனால நமக்கு பயன் கிடையாது, அதனால் வருகிற நன்மைகள் குறைவு. ஆனால் நம்மை அன்பு கூறாதவர் மீது நாம் அன்பு கூறுகிற பொழுது கடவுள் நம்மிலே மகிமைப்படுவார். நாம் பாவிகளாய் இருக்கிறோம், கடவுளை விட்டு தூரமாய் இருந்தோம், ஆனாலும் கூட கிறிஸ்து நம்மீது அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து நம்மீது அன்பு கூர்ந்ததுனால தன்னுடைய ஜீவனையே விட்டார். மரணத்தை வென்று 3 நாள் உயிரோடு எழுந்தார். பிதாவாகிய கடவுள் எழுப்பினார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய சத்துரு மீது, நம்முடைய பகையாளியின் மீது நாம அன்பு செலுத்துகிற பொழுது இயேசு ஆண்டவரை எப்படி மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினாரோ நம்மையும் கூட அவருடைய 2ஆம் வருகையிலே எழுப்ப வல்லவராயிருக்கிறார். நமக்கு கூட அந்த பரலோக வாழ்வை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆம் என கண்பானவர்களே, அதுதான் வேதம் சொல்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களில் அன்பு கூறுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். ஆம் எனக்கு அன்பானவர்களே, உங்கள் சத்துருக்களில் அன்பு கூறுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாவத்தினால நாம இயேசு ஆண்டவருக்கு சத்துருவாய் இருந்தோம். நாம பாவம் செய்து பிதாவாகிய கடவுளை, இயேசு ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவரை நாம் துன்பப்படுத்தி கொண்டிருந்தோம். நாம பாவம் செய்கிறதுனால பிதாவாகிய கடவுள் கஷ்டப்பட்டார். எனவேதான் நம்முடைய பாவத்தினை மீட்கும்படியாக தமது ஒரே பிரான குமாரனாகிய இயேசு ஆண்டவரை கொடுத்தார். அவர் அந்நியராகிய நம் மீது, அவர் சத்துருக்களாகிய நம் மீது, அவர் பாவியாகிய நம் மீது அன்பு கொண்டார். நாமும் கூட நம்முடைய சத்துருக்கள் மீது, நம்முடைய எதிராளிகள் மீது, நம்முடைய பகைவர் மீது அன்பு செலுத்தி வாழ்வோம். கடவுள் நாமத்தை மையப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து வாழ
தூய ஆவியானவர் பலப்படுத்துவார். ஆமீன். எல்லாபத்திற்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, இந்த ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். எங்கள் மீது அன்பு காட்டுகிற இடத்தில் நாங்கள் அன்பு காட்டுகிற பொழுது அதற்குரிய நன்மை எங்களுக்கு குறைவு என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படியாக நீர் சொல்லிய பிரகாரமாக எங்களுடைய எதிராளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற மக்களாக, என்னுடைய சத்துருக்கள் மீது அன்பு செலுத்துகிற மக்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு அருள்பாவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக இந்த காலகட்டத்துல அநேக தேசங்களுக்கு இடையே அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போர் நிமித்தமாக அநேக தேசத்தின் மக்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். அநேக உயிர்கள் மடிந்திருக்கிறது. நீர் தாமே இந்த நிலைமை எல்லாவற்றையும் மாற்றும்படியாக, இரு தேசங்களுக்கு இடையில நீர் அந்த அன்பை கொடுக்கும்படியாக, எல்லாரும் அன்போடு எல்லாரும் ஒன்றிணைத்து சமாதானமாக வாழ்வதற்கு கர்த்ததாமே நீர் அருள்பாவிக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும். நாங்கள் எல்லாரிடத்திலும் சத்துருக்களிடத்திலும் அன்பு செலுத்தி வாழத்தக்கதாக நீர் எங்களை நடத்திட வேண்டுமாய் இறைமகன் இயேசுவை ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.